ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். சுட சுட போண்டாவை முறுமுறுன்னு சுட்டு காமிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்தை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இதே தண்ணியை அரைக்கிறப்ப பயன்படுத்திக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். பருப்பு பாருங்கள், நல்லா ஊறி உப்பலாக இருக்குது. இப்போ இந்த பருப்பை கிரைண்டரில் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். பட் போண்டா நல்லா முறுமுறுன்னு வரணுன்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சோன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கிரைண்டரில் மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அரைக்கிறப்பவே நல்லா தண்ணியை தெளித்து அரைச்சிக்கிங்க. ஊற வைக்கிறப்ப நம்ம பயன்படுத்தணும் இல்லைங்களா தண்ணி, அதே தண்ணியை தெளித்து நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா புசுன்னு வந்திருக்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா தெளித்து நல்ல மாவு காண்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைக்கிறப்பவே உப்பு போட்டு அரைச்சிட்டேன். இப்போ இது கூட சீவன இஞ்சி, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போண்டாவுக்கு மிளகு சீரகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறக்காமல் சேர்த்துக்குங்க. இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்போ போண்டா பார்த்திங்கன்னா எண்ணெயில் போடுறப்ப நல்லா எழும்பி புசுன்னு வரும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ மாவை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம எண்ணெயில் தான் உருட்டி போட போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுனால ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெயை சூடுபடுத்திட்டு ஸ்டவ் ஃப்ளேமை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிங்க. இப்போ எப்படி உருட்டணும் அப்படின்றத வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். மாவு எடுத்து லைட்டாக அப்படியே பால் மாதிரி உருட்டி எண்ணெயில் போட்டுருங்க. அவ்வளோதான். நான் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் தான் போண்டா போடுறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் உருட்டி போட்டுக்குங்க. பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் சின்ன சைஸாகவே போடுங்க. இல்லை நான் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி பெருசாக வேணும், இல்லை நான் டிஃபனுக்கே பார்த்திங்கன்னா போண்டா தான் செய்கிறேன் அப்படின்னா நல்ல பெரிய சைஸாக உருட்டிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். பெருசாக போடுறப்ப ஒரு 4 நாளாக போட்டு நீங்கள் போண்டாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 8 போண்டா போட்டிருக்கேன் நான். இது வேகட்டும். போட்ட உடனே நம்ம பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு எண்ணெயில் திருப்பக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே போண்டா வெந்து மேலே மிதந்து வரும். அப்போவே நம்ம புரிஞ்சிக்கலாம் போண்டா பார்த்திங்கன்னா ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணிங்கனாலுமே போதும், ஆட்டோமேட்டிக்காக போண்டா அப்படியே திரும்பிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு. நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்ருக்கேன். லைட்டாக இப்படி கரண்டியை வச்சு நீங்கள் திருப்பி விட்டிங்கனாலுமே எல்லாமே பார்த்திங்கன்னா திரும்பிடும். ஒரு சைடு நல்லா சிவந்துருச்சு, இன்னொரு புறமும் அதே மாதிரி சிவக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் தாங்க எடுக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. நல்லா மேலே உப்பி பால் மாதிரி மிதக்குது பாருங்கள். இந்த கண்டிஷனில் நம்ம பார்த்திங்கன்னா போண்டாவை எடுத்துடலாம். முழுசாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக பார்க்குறப்பவே அப்படியே முறுன்னு இருக்க பாருங்கள். செம்மையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தாலும். இப்போ நான் எடுத்துடுறேன். சூப்பரான சுவையான சூடான போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்குறப்பவே உங்களுக்கும் சாப்பிட்ணும் போல் தோணும் அப்படின்றது எனக்கு தெரியுது. ரொம்ப கஷ்டம் கிடையாதுங்க. மாவை ஊற போடுங்க. 2 மணி நேரம் கழித்து நல்லா புசுன்னு ஆட்டிடுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன பொருளை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த போண்டாவை நீங்கள் டீ கூட வச்சு டீ டைம் ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிடலாம். அப்படி இல்லை மார்னிங் அண்ட் நைட்டுக்கு நான் டிஃபனாக சாப்பிட போகிறேன்னா நல்ல பெருசாக போட்டு ஒரு 2 போண்டா கூட சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா
டிஃபனும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி நல்லா வந்ததா இல்லை நல்லா வரலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயத்தை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிங்க, உப்பு கரெக்டாக போட்டுக்குங்க. அரைக்கிறப்ப மாவையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் அரைச்சிடுங்க. தண்ணியாக ஆயிட்டாலும் போண்டா சரியாக வராது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் நீங்கள் அரைச்சிங்கனாலும் நல்லா முறுமுறுன்னு இருக்காது. இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. பாய்.